அழாதம்மா, மேற்கொண்டு சொல்லு. அப்பதான் நாங்க ஒரு முடிவுக்கு வர முடியும். இவனுக்கு 2 வருஷமா, 5 வருஷமா, 7 வருஷமான்னு தண்டனைக்கான காலத்தை கோர்ட்டுக்கு தெளிவுபடுத்த முடியும். மேடம், இல்ல அவ சொல்றதெல்லாம் வச்சு நீங்க யோ நிறுத்தியா? நீ பேச வேண்டிய இடம் இங்க கிடையாது, கோர்ட்ல தான். இப்போ பாதிக்கப்பட்ட இவளோட வாக்குமூலம் தான் எனக்கு முக்கியம். இவ கழுத்துல தாலி இல்ல, ஆனா இவ வயித்துல உன் புள்ள இருக்கு. இதுவே நீ ஒரு மோசக்காரங்கிறதுக்கு அசைக்க முடியாத ஆதாரம். நீ மேலை நாடுகளை உதாரணம் காட்டி இப்படித்தான் நாங்க வாழ்ந்தோன்னு சொன்னாலும் அந்த மண்ணோட சட்டம் வேற, இந்த தேசத்தோட சட்ட மரபுகள் வேற. நீங்க இங்க வராம இருந்திருந்தா நாங்க உங்களை ஒண்ணு பண்ண போறது இல்ல. ஆனா கம்ப்ளைண்ட்னு வந்துட்டா நீங்க எங்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும், ஒத்துழைப்பு கொடுத்துதான் ஆகணும். புரியுதா? நீ சொல்லுமா. என் வயித்துல கரு உருவாகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவரோட குணமே ரொம்ப மாறிடுச்சு மேடம். என் கூட வாழ்ந்தது போதும், நீ வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டாரு. நான் இவர் காலை பிடிச்சு கெஞ்சின கதர்னு, ஆனா இவர் எதையுமே கேட்கல. என்ன வீட்டை விட்டு வெளியில. எங்க அம்மா கிட்ட போய் நான் அழுதேன் மேடம். அவங்க என்ன கண்டபடி திட்டுனாங்க, அவங்களும் அழுதாங்க. அப்புறம் இவர் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போய் என் வாழ்க்கைக்காக இவர்கிட்ட கெஞ்சி இவர் காலை பிடிச்சு கெஞ்சினாங்க மேடம். அப்ப கூட இவர் மனசு இறங்கல. எங்க 2 பேரும் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டாரு மேடம். எங்க 2 பேரும் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டாரு மேடம். யூ ராஸ்கல், நீ இவங்களை வெளியே தள்ளினியா? சொல்லுடா, சொல்லு. இவ சொன்ன மாதிரி இவளையும் உங்க அம்மாவையும் வெளியே தள்ளினியா? ஆமா, சொன்னா கேட்கல, விரட்டி விட்டாங்க. மேடம் ப்ளீஸ், தயவு செஞ்சு அடிக்காதீங்க. பாத்தியா பாத்தியா, இதுதான்டா இந்த மண்ணோட மகிமை. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், மொள்ள மாதிரியானாலும் முடிச்சவைக்கியானாலும் இந்த தாலி சென்டிமெண்ட் இருக்கே, பாத்தியாடா? அயோக்கிய ராஸ்கல். கான்ஸ்டபிள் மேடம், சொல்லுங்க மேடம். இந்த பொண்ணு சொல்றதையெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்டா எழுதி கையெழுத்து வாங்குங்க. எஃப்ஐஆர் போட்டு இவனை இமிடியேட்டா கோர்ட்டுக்கு கொண்டு போகணும். எஸ் மேடம். போமா. வாங்கம்மா. மேடம் மேடம், இங்க பாருங்க. அவ என்னவோ கண்ணீர் விட்டு அழுதாங்கிறதுக்காக தப்பான ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. அவ சொல்றதுல வந்து உண்மையே இல்ல, எல்லாமே பொய், கட்டுக்கதை. மேடம், அவதான் மேடம் என்ன தேடி வந்தா. அவளா உன்னை தேடி வந்தா அவ வாழ்க்கையை இப்படிதான் சீரழிப்பியா? என் தங்கச்சி பொண்ணுன்றதுக்காக நான் இப்படி பேசல. ஊர்ல எந்த பொண்ணா இருந்தாலும் நான் இப்படிதான் பேசுவேன். பெண்களுக்குரிய உரிமை, பெண்கள் சுதந்திரம், பெண்களுடைய கடமைன்னு இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு பொண்ணுக்காகவும் உரிமை குரல் கொடுத்தவருடைய பாசறையிலிருந்து வந்தவன் நான். நீ ஒரு பொண்ணை சீரழிப்ப, நாங்க அதை பார்த்துக்கிட்டு வாய மூடிட்டு இருக்கணும். அவளா வந்தா நான் அனுபவிச்சேன்னு சொல்றீ, உனக்கு வெக்கமா இல்ல? நல்ல ஆம்பளைக்கு இது அழகாடா? நீ எல்லாம் சந்தர்ப்பவாதி. பெண்களுடைய பலகீனத்தை புரிஞ்சுக்கிட்டு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை உனக்கு சாதகமாக்கிக்க நினைக்கிற நயவஞ்சகண்டா நீ. சார், எமோஷனல் ஆகாதீங்க. இந்த ஊர்ல உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. இவனை எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கோவப்படாதீங்க. அதனாலதான் மேடம் அப்பா இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தாரு. அப்பா பேசாததுனால தான் நானும் பேசக்கூடாதுன்னு இருந்தேன். சித்தார்த் சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லவும் அப்பா கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாரு. சாரி மேடம். இட்ஸ் ஓகேமா. மேடம், ஸ்டேட்மெண்ட் ரெடி.
நான் ஏசி ஐயாக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்க ஜீப்பை ரெடி பண்ணுங்க. இவனை கோர்ட்டுக்கு கொண்டு போகணும். நீ இதுல ஒரு கையெழுத்து போடுமா. நீ இதுல போடுற கையெழுத்து தான் உன்னோட தலையெழுத்து. நீ இங்க என்கிட்ட சொன்னதை அப்படியே கோர்ட்ல சொன்னீனா இவனுக்கு 7 வருஷ தண்டனை கன்ஃபார்ம். இத பாருமா, உன்னை அரசாங்கம் காப்பகத்துல சேர்த்துடும். அங்கேயே நீ குழந்தைய பெத்தெடுக்கலாம். அதே நேரம் உன் குடும்பத்து ஆளுங்க பொறுப்பேத்துக்கிட்டாங்கன்னா அவங்க பராமரிப்புல நீ வாழலாம். அதை கோர்ட்டும் அனுமதிக்கும். அதுவும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான். ஆனா இவனுக்கு ஜெயில களிதான். மேடம், என்ன இவருக்கு எவ்வளவு பெரிய தண்டனை? கடைசியா எல்லா பொண்ணுங்களும் இங்கதான் வருவீங்க. கையெழுத்து போட்டதோட உங்க வேலை முடிஞ்சிடுச்சு. நீங்க போகலாம். அம்மா, நீயும் என் மக மாதிரி. இந்த அப்பனுடைய கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. கோர்ட்டு கேஸுன்ற அலைச்சல்லாம் எனக்கு தேவையா? என்ன சார், நீங்களே இப்படி பேசுறீங்க? பாதிக்கப்பட்டது உங்க பொண்ணு. நீங்களே கமிஷனரை விட்டு சொன்னதால இந்த விஷயத்தை டீல் பண்ணி பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு அவரே எனக்கு ஆர்டர் போட்டிருக்காரு. இவ்ளோ நடந்தும் இவனை அப்படியே விட்டுற சொல்றீங்களா? நியாயம் வேணும்தாம்மா. அந்த நியாயத்தை உங்க லெவல்ல என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பாருங்களேன். ஒரு வழிதான் இருக்கு. இத பாருங்க சார், மேனகாவோட கம்ப்ளைண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நாங்க கெட் டுகெதர் வாழ்க்கை தான் வாழ்ந்தோன்னு இவரு எந்த வக்கீல வச்சு கோர்ட்ல வாதாடினாலும் மேனகா கர்ப்பமா இருக்கிறதுனால கோர்ட் அத சுலபமா எடுத்துக்காது. இதுல நிறைய சட்ட சிக்கல் இருக்கு. ஒன்னு, இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகணும். இல்ல தேவராஜையா விருப்பப்படி இந்த ஸ்டேஷன்லயே முடியணும். கோர்ட்டுக்கு போகாம ஸ்டேஷன்லயே இந்த கேஸ் முடியணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. மேனகா கழுத்துல சித்தார்த்து இப்பவே இங்கேயே தாலிய கட்டி தான் மனைவியா ஏத்துக்கணும். கழுத்துல தாலி ஏறினதும் மேனகா தன்னோட கேஸ வாபஸ் வாங்கிக்கணும். இதுதான் ஒரே வழி. யோசிங்க. என்னப்பா யோசிக்கிற? சட்டத்தோட பிரதிபலிப்பா நாங்க செயல்பட்டாலும் யாரையும் கட்டாயப்படுத்துற உரிமை எங்களுக்கும் கிடையாது. நீதான்ப்பா முடிவு பண்ணணும். எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போட்ட அடுத்த நிமிஷமே கோர்ட்டு தான். என்ன கோர்ட்டா ஸ்டேஷனா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அதானே? ஓகே, நான் இவ கழுத்துல தாலி கட்டேன். என்ன இன்னும் தயக்கம்? மாலையை மாத்துங்க.
இந்தா கட்டு. கட்டுங்க. ஐயா, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? எங்களாலேயும் முடியும்னு நீங்க எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இல்லம்மா, இந்த தேசத்துடைய கட்டமைப்பை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். அற்புதமா இந்த சுப காரியத்தை நீங்க முடிச்சிட்டீங்க. நன்றிம்மா. நாங்க வரோம். ஐயா, கோர்ட்லயும் போலீஸ் ஸ்டேஷன்லயும் வரோம்னு சொல்லிட்டு போகாதீங்க. சந்தோஷமா புறப்படுங்க. போலாமாப்பா? வாழ்த்துக்கள். வா போலாம். நீங்க போய் வண்டியில உட்காருங்கம்மா. சரிங்கப்பா. சித்தார்த், ஹலோ, நான் தாம்மா தேவராஜ் பேசுறேன். அண்ணா என்னாச்சுண்ணா? நாங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள பிரமாதமா சமைச்சு வை. அண்ணா என்னண்ணா சொல்றீங்க? நல்லா சமைச்சு வைமா. எனக்கு ஒண்ணும் புரியலண்ணா. பேசிட்டு இருக்கதான் நேரம் இல்ல, உடனே சமையல் ஆரம்பி. போன காரியம் என்னண்ணா ஆச்சு? நேர்ல வந்து சொல்றேனே, சீக்கிரம் சாப்பாடுக்கான ஏற்பாடுலாம் ஆரம்பி. சரிங்கண்ணா. ரைட். ஐயா, காஃபி. வேண்டாமா. என்னையா ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க போல தெரியுது. அருண் தம்பி கல்யாணத்தை பத்தியா? அந்த பொண்ணு காவியா எந்த பதிலும் சொல்லலையா? இல்ல. வீடு தேடி போயும் அவங்க எந்த பதிலும் சொல்லலன்னா அவங்களை விடுங்கய்யா. ராஜா மாதிரி இருக்கிற உங்க புள்ள அருண் தம்பிக்கு ராணி மாதிரி வேற ஒரு நல்ல பொண்ணை பார்க்கலாம்யா. இல்லம்மா, காவியா தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். ஏய்யா, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குங்களா? அருண் காவியாவை விரும்புனா, அப்புறம் என்னென்னமோ நடந்து போச்சு. அதெல்லாம் மறந்தோம். இப்ப அவன் காவியாவை கட்டிக்க சம்மதிச்ச நிலையில அந்த பொண்ணு எந்த பதிலும் சொல்லாதனாலதான்
யோசனையா இருக்கு. சும்மா இருந்த அவன் மனசுல நான் வேற கல்யாண ஆசையை உண்டாக்கிட்டேன். பாப்போம், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஐயா, காவியம்மா வந்திருக்காங்க. ஆமா, இந்த கபோர்ட் எல்லாம் ஏன் வார்னிஷ் பண்ணாமலே வச்சிருக்கீங்க? சீக்கிரம் வார்னிஷ் பண்ணிடுங்க. கர்டன்ஸ் எல்லாம் இந்த சோஃபாக்கு மேட்சிங்காவே இல்லையே, வேற கலர் மாத்திடுங்க. அப்புறம் ஃபிஷ் டேங்க், இவ்ளோ மீன் வச்சிருக்கீங்க, ஒரு வாசு மீன் கூட இல்லையா? ஒரு வாசு மீன் இருந்தா நல்லா இருக்கும்ல. பெட்ரூம் எங்க? அங்கயா? இந்த பெட்ரூம் டைரக்ஷன் தப்பா இருக்கே. ஈஸ்ட், வெஸ்ட், இது நார்த், இது சவுத். சவுத் பக்கம் தலை வச்சு படுக்கிற மாதிரி தானே இருக்கணும். இது பாருங்க, இது உடனே மாத்திருங்க. பாத்ரூம்ல ஷவர் இல்லையா? ஹீட்டரையும் காணோம். உடனே எல்லாத்தையும் மாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. போங்க. என்னது இது? இந்த ரேக்ல எல்லாம் வேற வேற மாதிரி அடுக்கி வச்சிருக்கீங்க. அந்த ரேக் கொஞ்சம் கரெக்டா. ஓ, பூஜை ரூமா? என்ன தப்பு தப்பா இருக்கு எல்லாம்? இந்த கிருஷ்ணர் சிலை என்னைக்குமே தனியா இருக்க கூடாது, ருக்மணியோட தான் இருக்கணும். இதையும் நீங்க உடனே மாத்திடுங்க. ஹலோ, நீ பாட்டுக்கு வந்த, வீடெல்லாம் சுத்தி பார்த்த, ஏதேதோ சேஞ்சஸ் நீ பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்க. எதுக்கு வந்த? நீ வந்த விஷயத்த மட்டும் ஏன் சொல்லல, அத சொல்லு. என்ன இப்படி பொறுப்பில்லாம பேசுறீங்க மாமா? நீ என்னம்மா இப்படி சில மாதிரி நிக்கிற? அன்னைக்கு நீ செஞ்ச பால் பாயாசம் ரொம்ப நல்லா இருந்தது. உடனே எனக்கு அதை செஞ்சு கொண்டு வா போ. என்னம்மா அப்படி பாக்குற? சீக்கிரமா போய் ரெடி பண்ணி கொண்டு வா. என்ன மாமா, நீங்களும் தகைச்சு போய் நிக்கிறீங்க? எங்க வீடு எப்படி வேணும்னாலும் இருக்குன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? நான் வாழ போற வீடு என் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தானே இருக்கணும். கவ்யா, நீ சொல்றதெல்லாம் நிஜமா? நான் ஒன்னும் கனவு காணலையே. நிஜம் மாமா, நிஜம். அருணை கட்டிக்க எனக்கு பரிபூர்ண சம்மதம். சந்தோஷம். அம்மா, அந்த பாயசத்துல நிறைய சக்கரை போட்டு கொண்டு வாங்க. கவ்யா, இப்போ அருண் இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். சரி, இனிமே இந்த வீட்டுல எங்கெங்க என்னென்ன இருக்கணும்னு நீயே பாத்துக்க. உன் இஷ்டத்துக்கு மாத்திக்கலாம். குடு பாயசம் எடுத்துக்கோங்க. ஐயா எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு பாத்தீங்களா? ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ரொம்ப கவலையோட இருந்தாரு. இப்ப நீங்க வந்து அவர் மனசுல பாலை வாத்துட்டீங்க.
சத்யமூர்த்தி, நீ என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர ரிஸ்க் எடுத்திருக்கேன். நீயா நானான்னு பாப்போம்.